அம்மா உன் பேர் என்னம்மா? ஆ சொல்லு. எனக்கு என் பேர் கமலம். என்னை பார்த்து சொல்லுங்க. எங்கள் அப்பா பேர் கதிரவன் செட்டியார். என்னை பார்த்து சொல்லுங்க. இங்கே கேமரா பாருங்க. எங்கள் அப்பா பேர் கதிரவன் செட்டியார். எங்கள் அம்மா பேர் திருமலை அம்மா. எங்கள் தாத்தா பேர் பொம்மன் செட்டியார். சரி. எங்கள் சின்ன தாத்தா பேர் வெங்கட செட்டியார். சரி, நிமிந்து பேசுங்க. எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து 2 பையன். ஒன்று ஐயாச்சாமி செட்டியார். முழிச்சு பார்த்து சொல்லுங்க, கண்ணை மூடி. ஒரு வந்து ஐயாச்சாமி செட்டியார் மூத்தவர். எங்கள் தாத்தாவோட மகன் மூத்தவர் ஐயாச்சாமி செட்டியார். இளையர் வந்து கோபால செட்டியார். அப்புறம் எங்கள் சின்ன தாத்தா மகன் பேர் ஒருத்தர் பேர் ராமசாமி செட்டியார். அப்புறம் ஒருத்தர் பேர் வந்து ஆறுமுகம் செட்டியார். அப்புறம் ஒருத்தர் பேர் வந்து சுப்பு செட்டியார். அப்புறம் அது கூட பிறந்த அக்கா தங்கச்சி 2 பேர். அக்கா தங்கச்சி 2 பேர்த்துல 10 பேர் தெரிய மாட்டேங்குது. 2 பேர் அக்கா தங்கச்சி 2 பேர். அவளை கட்டி கொடுத்து அவள் போய் அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளை 1 பையன் 1. அது முடிஞ்சிருச்சு கதை. அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து திருமலை அம்மா. பொம்மன் தேவர் மகன் திருமலை அம்மா. வெங்கட தேவர் மகன் வந்து அதே தெரிய மாட்டேங்குது. சுப்பத்தி தேவர் மகன் பொம்மன் தேவர் மகன் வந்து திருமலை அம்மா. அதுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு, நான் தான் மூத்த பொண்ணு. எனக்கு இளைய பொண்ணு வந்து பேர் வந்து இளையவர். மூத்தவர் ஐயாச்சாமி செட்டியார். அம்மா பேர் திருமலை அம்மா. கடைசியில் வந்தனால திருமலை அம்மா. அவளுக்கு நான் தான் மூத்த பிள்ளை. எனக்கு இளைய பிள்ளை வந்து அவள் பேர் வந்து நல்லா வாய்க்குள்ளே இருக்க மாட்டேங்குது. இளைய பிள்ளை திருமலை அம்மா. தனலட்சுமி. எங்கள் அம்மாவுக்கு வந்து தனலட்சுமி 2வது மொத பிள்ளை. 2வது வந்து நான் தான் மூத்த பிள்ளை. 2வது வந்து தனலட்சுமி. 3வது வந்து அசோக்கு இல்லை வெள்ளச்சாமி செட்டியார். அப்போ அதுக்கு பிறகு வந்து வெள்ளச்சாமி சாமிக்கு பிறகு யார் வெள்ளச்சாமி தனலட்சுமி. அதுக்கு பிறகு வந்து சக்தி முத்துலட்சுமிக்கு பின்னாடி வந்து லட்சுமி காய்கலட்சுமி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த எங்கள் அம்மாவுக்கு சொத்து தரக்கூடாது, வீடு தரக்கூடாது. மாமே அவருக்கு 5 வயது. ஒரே ஒரு 2 பொம்பளை பிள்ளை. இப்படி இருக்கிற எங்களுக்கு எங்கள் வீடு இது, அவங்க வீடு அது 2 ஒரே வாசப்படி. பார்த்தோம்னா எந்நேரம் செலவு பண்ணிகிட்டே இருப்பார் மாமே. இதுக்கெல்லாம் முக்காத்துக்கு கொடுப்பாரு. இதுக்கு படுக்க போகிறதுக்கு எது பெட்ரெல்லாம் அள்ளிட்டு அங்கே போகணும் ஒரு ரோட்டு கடைக்கு. அப்புறம் சாயந்தரம் ஆனால் ஆளுக்கு 3/4 கொடுத்தாருன்னா சேர்ந்து ஆளுக்கு 3/4 வாங்கி வீட்டுக்கு வருவோம். இப்படி சந்தோஷமாக மளிகை கடை வச்சுருந்தார். அவர் பொண்டாட்டி வேறு நல்லம்மா. இவர் என்ன பண்ணிட்டா திடீர்னு நல்லா இருந்தவர் நல்லா யோசனை பண்ணி வந்தார். அதான் எங்கள் வீடு, இது வீடு. வந்த உடனே அம்மா கமலா என்னம்மா அம்மாங்க எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாரு. அம்மா அந்த உள்ளே இருக்குது, கூப்பிடு அப்படின்னா நல்லா கரெக்டாக பேசுறது. கூப்பிட்டேன், அம்மா உன்னை கூப்பிட்றாரு மாமா என்னன்னு.
எங்கள் அம்மாவுக்கா உலகத்திலே சந்தோஷம். ஐயோ சொல்ல முடியல. என் மாமி கூப்பிடுங்க, அண்ணன் கூப்பிடுறாடா. அப்படியா? இந்த வர்ற என்னன்னே கூப்பிட்டேன்ல. ஆமாம், இங்கே வாம்மா, இங்கே வா. ஒரு முக்கியமான வேலையப்பா. இந்த சத்தரப்பட்டு வரைக்கும் போகணும், ஒரு முக்கியமான வேலை. அப்போ எங்கள் அப்பா இருந்தால் அப்படி கையை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் ரோட்டில். அப்படியே நடந்து கொடுக்குறாரு. அது நாட்டம் உட்காந்து விட அது எங்களுக்கு நடந்துட்டு சிரிக்கிற அப்போ சிரிச்சுட்டாரு. இது கோலம் வைக்க போகிறேன், நத்தனே அடி வைக்க போகிறேன் பொண்டாட்டிக்கு. நான் பொண்டாட்டிக்கு திருமண மலைக்கு நான் நிற்கிறேன். நான் மட்டும்தான் நிற்கிறேன். முத்தமாக நிற்கிறேன். முத்தமாக லூஸ் மாதிரி நிற்பா. நான் கரெக்டாக இருக்கேன். நின்றுக்கிட்டு இருக்கிற என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ எங்கள் அப்பா ஒரு சிரிப்பு சிரிச்சாருன்னா சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு அதிசயமான சிரிப்பாக இருக்குது, அழகான சிரிப்பாக இருக்குது. அந்த சிரிப்பில் 1000 இது கிண்டல்லாம் இருக்கும். கோளாறு பண்ண போகிறேன் நல்லா நினச்சார். வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த வீடு, அதான் வீடு. இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த வீடு. இங்கே வாப்பா நம்ம 2 பேர் இது வரைக்கும் போயிட்டு இருந்ததுமா, தத்தார்பட்டு வரைக்கும். சரிண்ணா போகணுண்ணா, கிளம்புறேன். சரிப்பா போய் காப்பி குடிச்சிட்டு வந்துப்பா. ஓடும் காப்பி குடிச்சு எங்கள் அம்மா ஒடியாச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாரு, அவன் கையெழுத்து வந்துருக்கு இப்படி சொல்கிறாரு. எங்களை சொல்கிறாரு, நான் தான் கருத்தானுவோ ஊரமானுவோ. என்னப்பா அப்படி கூப்பிடுறாங்க? அவன் வேற ஒன்று கூப்பிடலப்பா. எங்கள் மாமே அவன் இன்னைக்கு கையெழுத்து வாங்க போகிறேன், ஏதோ ஒரு கையெழுத்து எனக்கு வாங்கணும்னு நமக்கு ஆசை வந்துருச்சு. அதுக்காக உடனே அம்மாவை கூட்டி போகிறதுக்கு ஆசைப்படுறேன். இன்றைக்கி பேட்டு வச்சிடுவேன், ஏதோ ஒன்று அப்படின்றது. ஐயோ நான் கஷ்டனேன். அவள் போய்ட்டு அதுக்குள்ளே பஸ் ஏறிட்டா. பஸ் ஏறி சத்தரை விட்டு போய் பக்கம்தான் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்துட்டான். வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா கேட்டார், என்னம்மா போனே, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டார். கண்ணை முடிச்சு பேசுங்க. எங்கள் அப்பா கேட்டார், எங்கள் மாமன் கேட்டார், ஒன்றும் இல்லைங்க, சோறு செய்யணுன்னா கையெழுத்தா அப்படின்னு கையை கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்டார். கையில் தெரிஞ்சு ஒன்றுமே படிக்கலை, இந்த ரேகையை அமுத்தி விட்டுட்டான். அவன் அதை கீழே பேர் போட்டுவிட்டேன். நிமிந்து உட்கார் போட்டுவிட்டேன். அப்படியே வைக்க விட்டு சொல்லுவேன். சரின்ட்டு வந்து காப்பி குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, போயிட்டாரு. அவ்வளோதான். அப்போ சொன்னார், அம்மா கமலம் இங்கே வாப்பா, அவன் இவ்வளோ நாள் நம்மளோட சண்டை போட்டு உங்களெல்லாம் அடித்து கொண்டு வந்துட்டு வீட்டு கால் பண்ண சொன்னேன். நீங்கள் திடீர்னு இந்த கையெழுத்து போட சொல்கிறேன்னா, ரேக வைக்க சொல்கிறேன்னா, அப்போ அவங்க அம்மா போகலாமா, இந்த அறுவடை முண்டைக்கு தெரியும்னா அப்போ இப்படியெல்லாம் அப்போ திட்டாரு. முத்தமாக குண்டு முத்தமாக வந்து ஒன்றும் தர மாட்டான். போட்டுக்கிட்டே சரி, காசு கொடுத்தா சரி. அவளுக்கு குண்டு முத்தமாக இவன் படாத பாடுபடுறா. எனக்கு தாங்க என் மகன் தனமாக யாரோ ஒரு இல்லை. அப்பா போகவே கூடாதுப்பா, இந்த ஆள் கூப்பிட்டா போகவே கூடாதுப்பா. அம்மா பார்த்தியா போயிட்டான்னு சொல்லிடுச்சு. போயிட்டு வந்துட்டா கையை காமிச்சாடாச்சு. கோச்சு வச்சுட்டேன் இப்படி வச்சுட்டேன்ட்டு மறுநாள் காலையில் சண்டை வந்துடுச்சு. யார் கட்டி கையெழுத்து போட்டேன், நான் புருஷன் இருக்கேன், நீ ஏன் கையெழுத்து போட்டேன் கேட்குறாரு. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல தெரியல, திருக்கி அவர் அரக்கு இருக்கு. பேசாமல் என்னமா அவருக்கு தான் போட சொன்னாருங்க, என்னென்னு போட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. மேலே வந்து கை ரேக வச்சேன். அப்புறம் என்ன எனக்கு படிக்க தெரியாதுல்ல, அவர் படிக்கலை. அவர் அம்மா என்ன சொல்கிறதுல இதே கை ரேக வச்சேன். அப்புறம் திருமலையம்மான்னு சொல்லி அவராக போட்டுக்கிட்டாரு. திருமலையம்மான்னு அந்த புக்கில் போட்டுக்கிட்டாரு ஒரு நோட்டீஸ். அப்போ அப்பா தாத்தாவுக்கு அடி வந்துடுச்சு. அட பாதி ஒன்று தான் இருந்துச்சு. என் பிள்ளை இத்தனை பிள்ளைகளை வச்சுருக்கேன்னா எதையும் கையை செய்யலப்பா சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னதோட பிள்ளைன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஆளி ஒன்றா இல்லை, ஒவ்வொரு ஊருக்கு ஓடி போயிட்டாரு. அவ்வளோ போய் படித்தா இருக்காரு. எங்கள் அப்பா படிச்சிருக்காரு சொன்னார். ஆனால் அது கேட்கல. யாருக்கு சொல்லுவாரு என்ன சொல்லி விட்டுட்டாரு. அப்படியே விட்டார். நான் ஆக வருஷம் கூட்டிகிட்டே போக திடீர்னு இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ராமுங்கிறது அதே நான் நாதம்புக்கு போனது. எனக்கு உடம்புலாம் விசகார போய் அது அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன். என்ன சொன்னேன், அந்த நேரம் எங்களுக்கு சரி பங்கு இருக்குது, சரி பங்கு இருக்குன்னு சொன்னேன். புறாங்க அவனே சொல்லிட்டேன், நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்துறோம் போனோம், நீங்கள் கையெழுத்து போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்.
என்ற அன்னைக்கே ஒரு நாள் கையெழுத்து போட்டு சொல்லி வாங்கிட்டே இல்லை. அதெல்லாம் செல்லாது. ஒரு கையெழுத்து போடலன்னு அதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸில் போய் அந்த ராமதான் அவர் டாக்டரு. என்ன டாக்டர் தெரியுமா? இந்த டாக்டர் மிருகங்களை பார்க்குற டாக்டர். மிருகமெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாட்டு டாக்டர். அது எங்கள் ராமன். அவன் என்ன சொல்லி என் பக்கத்தில் இருந்துட்டு அப்போ அக்கா பிறந்துருக்க என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் சரி அப்படிங்க. அப்போ இப்படிங்கள எதுக்கு காலை சொல்லுன்ற? நான் நீ தொடக்கூடாதா? என்ன கமலை இப்படி பண்ணுற? நான் உங்கள் அத்தை மயன் தானே, நான் மயன் தானே. தொடவானுங்கிறது விட மாட்டேங்கிறது, தொட விட மாட்டேங்கிறது. ஆமாம், என் எதுக்கு தொட்ட தாடையெல்லாம் பிடிச்சி இழுப்பேன், மண்டையில் கொட்டுவேன். எங்கள் அப்பாவுக்கு போய் சொன்னாக்கா நீ பழனி ஓடி போயிருக்க, தடையை பிடிச்சி இழுப்ப. எங்கள் அப்பா என்ன சொல்லுங்க தெரியுமானே, சரி போல அடி சொல்லி நான் சொன்னேன். கேட்காம இருந்தேன். இவனா வந்து வழிக்கு என்னை கூப்பிட்டு சொன்னேன். சொத்துல வந்து எங்கள் அக்காளுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு, சின்ன தங்கச்சிக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு, உனக்கு 1 லட்சம் வாங்கிக்க, கையெழுத்து நீ போட்டுரு அப்படின்னு சொல்ல. அப்போ எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அதில் போடக்கூடாது, சொத்துல கையெழுத்து கையெழுத்து போடக்கூடாது, இதுலேயுமே கையெழுத்து போடுறது கிடையாது அப்படின்னு ஒரு கருப்பு சாமி பக்கத்து வீட்டில் அவனே பித்தக்கான பையங்க குடியிருக்கிற பெரிய வீடு. அவனுக்கு பக்கத்தில் இந்த எங்கள் கொஞ்சம் கொடுக்கறது எழுதி போட்டாங்களாம். ஒரு வீடு கட்டி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பக்கத்தில். அப்படின்னா அது முடிஞ்சு வச்சுப்பா.